வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிக மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆதார் அட்டை குறித்த மிக முக்கிய அறிவிப்பை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இனி வரும் நாட்களில் மொத்தமாகவே ஆதார் அட்டை மாறப்போகிறது. முகவரி, பெயர், பிறந்த தேதி இவை அனைத்தும் இல்லாமல் ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த ஒரு கார்டு அறிமுகம் ஆனால் இதன் மூலம் மோசடிகள் நடைபெறாமல் தடுக்கலாம். அதாவது இந்தியர்களின் முக்கிய மற்றும் பிரதான ஆவணமாக ஆதார் அட்டை இருந்து வருகிறது. குழந்தைகளை பள்ளிக்கு சேர்ப்பது முதல் அரசின் நலத்திட்டங்களை பெறுவது வரை ஆதார் அட்டை அனைத்திற்குமே முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. ஆதார் அட்டையானது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆதார் அட்டையை மக்கள் அவ்வப்போது புதுப்பித்து வருகின்றனர். ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை மாற்றுவதற்கு அருகில் இருக்கும் ஆதார் சேவை மையங்களில் நேரடியாக சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம். இது தவிர ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை மாற்றுவதற்கு வீட்டில் இருந்தே ஆன்லைனில் புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் மொபைல் நம்பர், பயோமெட்ரிக் விவரங்களை மாற்றுவதற்கு அருகில் இருக்கும் சேவை மையங்கள், தபால் நிலையத்திற்கு சென்றுதான் மாற்ற வேண்டும். இதற்காக தனிப்பட்ட கட்டணமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இப்படியாக டிஜிட்டல் முறையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது UIDAI நிறுவனம் ஆனது ஆதார் அட்டையை நிர்வகித்து வரும் நிலையில் அண்மையில் புதிய ஆதார் கார்டு செயலியை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் அந்த செயலி வாயிலாகவே ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்த நிலையில் ஆதார் அட்டையை மொத்தமாக மாற்றவே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது பிறந்த தேதி, முகவரி, பெயர் இவை அனைத்தும் இல்லாமல் ஆதார் கார்டு வரப்போவதாக தகவல் வெளியாகி உள்ளது. முகவரி மற்றும் 12 இலக்க ஆதார் எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை நீக்கிவிட்டு ஆதார் அட்டைகளை வைத்திருப்பவரின் புகைப்படம் மற்றும் QR குறியீட்டை மட்டுமே காண்பிக்கும் ஆதார் அட்டையை UIDAI கொண்டு வர உள்ளதாம். இது குறித்து பேசிய UIDAI தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார், ஹோட்டல்கள், நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பிற நிறுவனங்களால் தரவு தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும், சட்டவிரோத ஆஃப்லைன் சரிபார்ப்பு நடைமுறைகளை நிறுத்தவும் டிசம்பர் 2025 புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டு உள்ளோம். புதிய அட்டை வடிவமைப்பு தேவையான அனைத்து தகவல்களையும் QR குறியீட்டிற்குள் பாதுகாப்பாக சேமிக்கும். ஆதார் அட்டையில் QR கோடு மற்றும் புகைப்படம் மட்டும் இருக்கும் வகையில் வடிவமைப்பது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. முன்மொழியப்பட்ட விதி மாற்றம் டிசம்பர் 1, 2025 அன்று ஆதார் ஆணையத்தால் பரிசீலிக்கப்படும். ஆதாரை அச்சிட்டு கொடுப்பது தவறு. அட்டையில் படம், QR கோடு மட்டும் இருந்தால் போதும். ஆதார் சட்டப்படி ஆதார் எண், பயோமெட்ரிக் விவரங்களை சேகரிக்கவே கூடாது. ஆனால் இந்த விதி பின்பற்றப்படவே இல்லை. எனவே இனி ஆதார் அட்டையில் புகைப்படம், QR கோடு இருக்கும் வகையில் வடிவமைப்பது குறித்து UIDAI பரிசீலித்து வருகிறது என அவர் கூறினார். இனி வரும் நாட்களில் ஆதார் சரிபார்ப்பு என்றால் QR கோடு அல்லது ஆதார் எண் பயன்படுத்தும் வகையில் மாற்றம் கொண்டு வர உள்ளதாக UIDAI தெரிவித்துள்ளது. மேலும் விதிமுறைகள் படி ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பித்தே ஆக வேண்டும். அதன்படி ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க அருகில் இருக்கும் சேவை மையத்திற்கு சென்று புதுப்பிக்க வேண்டி இருக்கும். ஆதாரில் உள்ள பெயர், முகவரி, மொபைல் எண் மாற்றுவதற்கு கூட சேவை மையத்திற்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இதனால் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர். இந்த சிரமத்தை கண்டறிந்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வீட்டில் இருந்தே ஆதாரில் உள்ள பெயர், முகவரி போன்ற விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள ஆதார் செயலி என்பதை அறிமுகம் செய்தது. அதாவது இதன் மூலம் மக்கள் தங்கள் ஆதாரில் உள்ள விவரங்களை வீட்டில் இருந்தே புதுப்பித்துக் கொள்ள முடியும். இதற்கிடையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் கட்டணத்தை மாற்றி அமைத்து இருந்தது. அதன்படி ஆதாரில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க ரூபாய் 75 வசூலிக்கப்பட்டது. மேலும் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க ரூபாய் 125 வசூலிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 5-7 முதல் 15-17 வயது வரையிலான குழந்தைகள் இலவச பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்து இருக்கிறது. இது ஜூன் 26 அதாவது 2026 வரை குழந்தைகள் பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். எனவே ஜூன் 2025 வரை குழந்தைகள் பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு குழந்தைகளுடைய ஆதாரில் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும்.
சரியான வயதில் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிப்பது குழந்தையின் ஆதார் விவரங்கள் துல்லியமாகவும் செல்லுபடியாகும் வகையிலும் இருப்பதை உறுதி செய்கிறது. ஆதார் பல்வேறு அரசு திட்டங்கள், அடையாள ஆவணங்கள், கல்வி சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இது மிகவும் முக்கியமானது. எனவே பதிவுகள் முறையாக புதுப்பிக்கப்படும் போது குழந்தைகளுக்கு எந்தவொரு சிக்கலையும் ஏற்படுத்தாது. எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையின் ஆதார் எண்ணுடன் அருகில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று குழந்தைகளுடைய கைரேகைகள், கருவிழி ஸ்கேன், புகைப்படங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். உங்களுடைய அருகில் இருக்கும் சேவை மையங்கள் குறித்து அறிய ஆதார் இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் UIDAI என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து 12 இலக்க எண் ஆதார் எண்ணை உள்ளிட்டும் OTPயை உள்ளிட்டும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அப்டேட் டெமோகிராஃபி டேட்டா என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நேம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்களது சரியான பெயர், பிறந்த தேதியை மாற்ற முடியும். ஒரே நேரத்தில் ஒரே ஒரு பெயர் விவரங்களை மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும். எனவே பெயர் மாற்றத்திற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்ற நகலை சமர்ப்பிக்கலாம். இதனை சமர்ப்பித்த பிறகு சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். ஆதாரில் பெயர் மாற்றங்கள் ஒரு வாரத்திற்கு பின்பே அப்டேட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.